ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. அடியார்கள் விரும்பும்படி அருள்வதே ஆண்டவனுக்கு அழகு. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று அருளினால் எப்படி இருக்கும்? ஆனால் நடமாடும் தெய்வம் காஞ்சி மகாபரிவாரோ அன்பர்கள் எண்ணம் அறிந்து அருளும் கருணை மாமலை. அத்தகைய அருள் விளையாட்டை தான் நாம் இன்று பார்க்க இருக்கும். கும்பகோணத்தை அடுத்த ஏரகரம் என்ற ஊரைச் சேர்ந்த ஸ்ரீ நடேச சாஸ்திரிகளின் பேரன் ஸ்ரீ ராமமூர்த்தி. காஞ்சி மாமுனிவரின் பரம பக்தரான அவரின் எண்ணம் அறிந்து மகான் அருளியது எப்படி? 1972 வருடம் கும்பகோணத்தில் பொதுப்பணித்துறையில் பணியாற்றி வந்த ராமூர்த்தி அவரது மேலாளரான கிருஷ்ணன் என்பவரோடு சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசிக்க விருப்பம் கொண்டார். ஆனால் குருசாமியான கிருஷ்ணன் ராமூர்த்தியிடம் சபரிமலைக்கு வரலாம், ஆனால் பெற்றோர்களின் அனுமதியோடு தான் வர வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார். ராமூர்த்தி தாயிடம் அனுமதி பெற்றுவிட்டார். ஆனால் தந்தையோ அனுமதி தர மறுத்துவிட்டார். வருந்திய ராமூர்த்தி குருவருளை நாடி காஞ்சிபுரம் விரைந்தார். ஸ்ரீமடத்தில் கண்கண்ட தெய்வத்தின் சன்னதியில் தஞ்சமடைந்த ராமூர்த்தியை கனிவோடு அழைத்த மகான் விவரம் வினவ தனது விருப்பத்தை வெளியிட்ட ராமூர்த்தியிடம் போயிட்டு வாங்க என்றார். ராமூர்த்தி, எங்கள் அப்பா போகக்கூடாதுன்னு சொல்கிறாரே என்று சொல்ல, அப்போ போகாதே என்றார். ராமூர்த்தியோ விடாமல் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு என்று சொல்ல, மகாபரிவால் கழுத்தில் இருந்த ஒரு ருத்ராட்ச மாலையை கழற்றும் பாவனையில் கையை உயர்த்தினார். ராமூர்த்திக்கு ஆர்வம் மிகுந்தது. குருநாதர் தனக்கு மாலையே தரப்போவதாகவும் மலைக்கு போக அருளுடன் மாலையும் தருவதால் தந்தை நிச்சயம் அனுமதி அளித்து விடுவார் என்று நினைக்க அடுத்த கணம் மாலையிலிருந்து கையை எடுத்து விட்டார் மாமுனிவர். ராமூர்த்திக்கு பெருத்த ஏமாற்றம். தன்னுடைய எண்ணம் தவறோ என்று குழம்பி வருந்தி நிற்க கருணைக்கடல் சிறிது மௌனமாகிய பிறகு, நீ ஊருக்கு போய் மடுத்து தெருவில் இறங்கிக்கோ, கடையில் ஒரு மஞ்சக்கயிறை வாங்கி அதை கொண்டு போய் உங்கள் அப்பாட கொடு, அதில் 32 முடிச்சு போட்டு கொடுக்க சொல்லி அதே மாலையாக போட்டுட்டு மலைக்கு போயிட்டு வா என்று உத்தரவிட்டார். ராமூர்த்தியோ, எங்கள் அப்பா தான் போகக்கூடாதுன்னு சொல்கிறாளே என்று சொல்ல, போய் நான் சொன்னேன்னு சொல்லு என்றார் மாமுனிவர். மகாபரிவார் சொன்னபடியே ஊருக்கு வந்து மஞ்சள் கயிறு வாங்கி கொண்டு வீட்டுக்குள் அவர் நுழைந்தார். தனையன் எதுவும் சொல்வதற்கு முன்பே தந்தையார், மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வந்திருக்கியா என்று கேட்க ஆச்சரியத்தில் உறைந்த மகன் கயிறை கொடுத்தார். மறுபடியும் எதுவும் விவரம் கூறும் முன்பே தந்தையார் கயிற்றில் 32 முடிச்சு போட்டு அதை சுவாமிபுரம் முன்பு வைத்துவிட்டு எடுத்து தனையனிடம் தந்து, இந்தா இதை போட்டுண்டு பத்திரம் மலைக்கு போயிட்டு வா என்று சொல்ல, ராமூர்த்தி அடைந்த மகிழ்ச்சியும் திகைப்பையும் சொல்ல வேண்டுமா என்ன? யாதேவி சர்வ பூதேஷு புத்தி ரூபனே சம்ஸ்திதா என்று கூறும் சர்வசக்திமயமான பரம்பொருள்தான் காஞ்சி மகாபரிவார் என்பதை காட்ட வேறு உதாரணமும் வேண்டுமோ? தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதை வலியுறுத்தவே தந்தை உத்தரவு பெற்று மலைக்கு போகும்படி உபதேசம் செய்தார் அவர். எனினும் அந்த தந்தையையும் இயக்கி வைக்கும் சர்வசக்தன்தானே நான் என்பதையும் காட்ட மரத்தில் திருவாய் மலர்ந்து அருளிய உத்தரவை வீட்டில் தனையன் வாய் திறக்கும் முன்பே நடைமுறைப்படுத்திய அருள் விளையாடல் தான் அந்த நிகழ்ச்சி. மரத்தில் இருந்தபடியே அருளானை பிறப்பிப்பது மட்டும்தானா? இல்லை, வீட்டுக்கு வந்து திருத்தொண்டு செய்து ஆலயம் தொழ வைக்கும் அருள்வள்ளல் தான் மகாபரிவார். 1992 மார்கழி மாதம் ஒரு நாள் இரவு ராமூர்த்தி தன் மகன் சதீஷ் மற்றும் அவன் நண்பன் மோகன் மூவருமாக மகாபரிவாலின் கருணையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இரவு 12 மணி வரை பேச்சு வளர்ந்தது. மோகன் மத்வ சம்பிரதாயத்தை பாராட்டுபவனாக இருந்தாலும் காஞ்சி மகானிடம் அளவிலா பக்தி கொண்டிருந்தார். பேச்சு சுவாரஸ்யத்தில் மணி 12 மணி ஆனது. அது போனதே 12 மணி ஆனதே தெரியவில்லை. கவனம் திரும்பிய ராமூர்த்தி மோகனிடம், மணி 12க்கு மேலே ஆயிடுத்து, காலையில் தூங்கிட்டேன்னா கோவிலுக்கு பிரதர்சனம் செய்வது கெட்டுவிடும், எனவே நீ காலம்புற 4 மணிக்கு என்னை வந்து எழுப்பிவிடு என்று சொல்ல, மோகன் உடனே, நீங்கள் ஏமாம்மா கவலைப்படுறேன், எல்லாம் மகாபரிவார் பார்த்துப்பா என்று சொல்ல அனைவரும் தூங்கச் சென்றார்கள். தனுர் மாதமானதால் தினமும் காலை 4 மணிக்கு எழுந்து
நீராடி அருகிலுள்ள சக்கரபாணி பெருமாள் கோவில் சென்று 12 பிரதர்சனம் செய்வது ராமூர்த்தியின் பிரார்த்தனை. விடியற்காலை 4 மணிக்கு வாசல் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. மாமா, மணி 4 ஆச்சு, எழுந்திருங்கோ என்று மோகன் குரல் ஒலித்தது. உடனே எழுந்திருந்த ராமூர்த்தி குளித்து கோவில் சென்று தரிசனம் எல்லாம் முடித்து வீட்டுக்கு 6:30 மணிக்கு வந்து வாசலில் மோகன் நின்று கொண்டிருப்பதை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் மோகன், சொன்னபடியே 4 மணிக்கு எழுப்பி விட்டுட்டியே என்று சொன்னார். அதிர்ச்சி அடைந்த மோகன், மாமா, நான் இப்போ தான் எழுந்திருக்கிறேன், நான் எழுப்பியதாக கனவு கண்டீங்களா என்று கேட்க, ராமூர்த்தியோ, இல்லை, நீதான் கதவை தட்டி எழுப்பி கூப்பிட்டாய் என்று சொல்ல, அவரோ, நான் எழுந்திருக்கவும் இல்லை, இங்கே வரவும் இல்லை என்றவுடன் இருவரும் ஆச்சரியத்தில் திளைத்தார்கள். என்னே குருநாதரின் பெருங்கருணை என்று எண்ணி எண்ணி அவர்கள் கண்ணீர் பெருக்கினார்கள். கண்ணன் என் சேவகன் என்று பாடினான் பாரதி. ஆனால் இங்கோ உண்மையாகவே பக்தர்களுக்கு சேவை செய்வார் நம் காஞ்சி மகாபரிவர். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர